இப்போ நம்ம அடுத்ததாக இந்த நியூக்ளியர் டிடெக்டரை பற்றி சொல்ல போறேன்னு சொன்னேன் இல்லையா, காஸ்மிக் ரே ஷவர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது டிடெக்டர்ஸ் நமக்கு தேவைன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு போது நம்ம என்ன பண்ணலாம், நியூக்ளியர் டிவைசஸில் ரியாக்டர்ஸ் பார்த்தோம். முக்கியமான அதர் டிவைஸ் என்னன்னா பார்ட்டிகிள் அக்சலரேட்டர்ஸ். நியூக்ளியர் டிவைசஸ்ல ரியாக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா. there is another important nuclear device called particle accelerators. அதாவது எலக்ட்ரான், ஆல்பா பார்ட்டிகிள், புரோட்டான், நியூட்ரான் இது எல்லாத்தையும் நம்ம பம்பார்ட் பண்ணி நியூக்ளியர் ரியாக்ஷன் இன்டியூஸ் பண்றதுக்கு வேண்டி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அக்சலரேட் பண்றதுக்கு we are going to use a devices called particle accelerators. Then comes what is called nuclear detectors, that is nuclear radiation, alpha, beta, gamma and other radiation, nuclear radiations particles detect பண்றதுக்கு நமக்கு தேவையானது nuclear detectors. So nuclear devicesல particle accelerators and detectors பத்தி பேசலாம். அது மாதிரி இந்த nuclear acceleratorன்னு வரும்பொழுது நான் என்ன சொன்னேன், particle acceleratorன்னு சொல்றோம் இல்லையா. particle acceleratorன்னு வரும்பொழுது நம்ம ஏற்கனவே பார்ட்டிகல் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம இங்கே டீல் பண்ண போறோம். except neutron. Neutron is a neutral particle, neutral no charge, therefore அதை accelerate பண்றதுக்கு நம்ம magnetic field electric field யூஸ் பண்ண முடியாது, வேற வழியா டைப்ல பண்ணலாம். So let us assume that we are having particles which are charged. So charged particle accelerate பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், naturally electric field தேவைப்படும். electric fieldல high electric field வேணும். அப்போ suppose I have by some means a device, இப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ் எலக்ட்ரானை எமிட் பண்ணிருக்கு, அதாவது பீட்டா ரே எமிஷனா இருக்கலாம் அல்லது ஆல்பா பார்ட்டிகிளை எமிட் பண்ணிருக்கு, which is a positive particle இல்லையா. ஆல்பா ஹீலியம் நியூக்ளியஸ் தானே. ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிளை நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள் ஏதோ ஒன்று சார்ஜ் பார்ட்டிகிளை எமிட் பண்ணிருக்குன்னு வச்சுக்கலாம். அல்லது புரோட்டான் ஜென்ரேட் ஆயிருக்கு. புரோட்டான் எப்படி ஜென்ரேட் ஆகும், ஒரு நியூட்ரானுடைய 12 மினிட் ஞாபகம் இருக்கா. நியூட்ரான் when it is outside the nucleus it immediately very fast decay நடக்கும். ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான் அண்ட் ஆன்டி நியூட்ரினோ வரும். ஸோ புரோட்டான் அதே போல சார்ஜ் பார்ட்டிகிள், இந்த மாதிரி ஏதாவது சார்ஜ் பார்ட்டிகிள் ஏதாவது வந்திருக்குன்னா இது அக்சலரேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், we need a high electric field which is electrostatic field தான். வெரி ஹை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வரணும். எவ்வளவு வரணும், 10⁻³ கிலோ வோல்ட். இது கிலோ இல்லையா. ஸோ அதுலேருந்து 10⁻6 10⁻7 வோல்ட் வரைக்கும் வேணும். தட் இஸ் மில்லியன் வோல்ட் வரைக்கும் வேணும். மெகா வோல்ட் ஆர் மில்லியன் வோல்ட் வரைக்கும் வேணும். ஸோ when you have a region and the particles are entering this region, they get accelerated depending on the polarity and the charges of the particle. So particle accelerator சிம்பிளா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டை வச்சுட்டு நம்மளால அதை அக்சலரேட் பண்ண முடியும். அது ஒரு டைப் ஆஃப் பார்ட்டிகல் அக்சலரேட்டர்ஸ், தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை யூஸ் பண்ணி. அனதர் திங் இஸ், இதை பத்தி இது ஒரு எக்ஸாம்பிள் பத்தி பார்க்கலாம். இது எக்ஸாம்பிள் வந்து ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸாம்பிள் நம்ம எங்க பார்த்தோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சோமே, வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். So it is simply produces high potential and the high potential region is created. A particle entering the high potential region gets accelerated. எப்படி, the force on the charged particle is QE. So naturally the acceleration is given by force by mass. So force is nothing but QE by mass. So this is the accelerator created by the electrostatic fields. Whereas அது வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் அந்த மாதிரி பண்ணலாம். there is another type of accelerator, particle accelerators இருக்கு. அதுக்கு பேர் வந்து லீனியர் அக்சலரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ லீனியாக் ஒன்று சொல்றோம். ஸோ சைக்ளோட்ரான் படித்தோம் இல்லையா, நம்ம இருக்கா சைக்ளோட்ரான், பீட்டாட்ரான் சொல்லுவாங்க, அது எலக்ட்ரான் மட்டும் பண்றதா இருந்தா. அப்புறம் சிங்க்ரோ சைக்ளோட்ரான் பேர் இதுக்கு. தீஸ் ஆர் அக்சலரேட்டர்ஸ் which are different from this. எந்த மாதிரி, இதுல ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணி அந்த ஃபீல்டுக்குள்ள அந்த பார்ட்டிகல் விட்டோம்னா it gets accelerated simply by means of these equations. Whereas here the acceleration of the particle is done stage by stage. நம்ம இருக்க அந்த சைக்ளோட்ரானை பார்க்கும்போது எஸ்பெஷலி 2D வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோமே, a particle is released from here, it slowly gets accelerated and comes out. நம்ம இருக்கா. ஸோ ஒவ்வொரு ரொட்டேஷன் போதும் it gets energy
continuously and therefore energy increase ஆக அதோடைய velocity kinetic energy increase ஆகுது. So velocity increase ஆகுது. It comes out one particular stage. Remember that இந்த cyclotron யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் லைட்டர் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஆல்ஃபா பார்ட்டிகல்லாம் பண்றது டஃபா இருக்கும். உள்ள பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? புரோட்டான் எலக்ட்ரான் அக்சலரேட்டர்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ எலக்ட்ரான் அக்சலரேட்டருக்கு பேர் தான் பீட்டாட்ரான் பேர். ஏன்னா பீட்டா ரேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரான்ஸ் தான் சொல்றோம். அதனால சைக்ளோட்ரான் which is used to accelerate electrons is called betatron. அப்புறம் synchrotron வேற அதனுடைய further modification of designs இது. So these, what is the difference between the first set of accelerated which is making use of electrostatic field, the second set of accelerator here remember electric field இருக்கும் magnetic field இருக்கும் இந்த இடத்துல ஞாபகம் இருக்கா? Electric field will be a radio frequency field, magnetic field will be perpendicular to the direction of motion. ரெண்டு combined effect இருக்கும். So what is the difference between this type of accelerator and this type of accelerator? The acceleration is done in a single phase. Here it is done in a gradual way. There are several stages of accelerating the particles. Therefore this will work out better for accelerators. The example of second type of accelerators are linear, cyclotron, synchrotron, etc. So this is about particle accelerators. சரி, இந்த பார்ட்டிகல்ல நம்ம வந்து அக்சலரேட் பண்ணிடுறோம். பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனை பத்தி கொஞ்சம் நான் ஒரு ஐடியா சொல்லி தரேன். ஸோ ஜென்ரலா ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் இப்படி எழுதலாம். என்ன, ஏங்கிறது ஒரு நியூக்ளியஸ், பிங்கிறது ஒரு பார்ட்டிகளா இருக்கலாம், பம்பார்டிங் பார்ட்டிகிள். பிங்கிறது வந்து பார்ட்டிகிள் which bombards the nucleus A and produces another nucleus C. C is another nucleus and energy. So this can be the idea of what is called nuclear reaction னு சொல்லுவோம். இது வந்து நம்ம we can use this kind of reaction to create artificially some new elements. அப்போ அதுக்கு பேரு இந்த நியூக்ளியர் ரியாக்ஷனை நம்ம மேக் யூஸ் ஆஃப் திஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன் டு ப்ரொடியூஸ் டு ஜெனரேட் நியூ எலிமெண்ட்ஸ். அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் ப்ரொடக்ஷன், ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் பேரு. டிரான்ஸ்மியூட்டேஷன் புரியுறதா? ஸோ இது என்ன அர்த்தம், பிங்கிற ஒரு பார்ட்டிகல் இதை அப்சர்வ் பண்ணிட்டு இட் பிகம்ஸ் அனதர் எலிமெண்ட் வித் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. இதுதான் ஜென்ரல் நியூக்ளியர் ரியாக்ஷன். அதுல நான் என்ன பண்றேன், ஆர்டிஃபிஷியலா நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஒரு நியூ எலிமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த காலத்தில் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க, இதை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் பேரு. இது நம்ம இந்த ரியாக்ஷன் நம்ம படிக்கும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஜி இருக்கு இல்லையா, அட்டாமிக் நம்பர், அப்புறம் ஏ மைனஸ் ஜி விச் இஸ் n எழுதிக்கலாமா. திஸ் இஸ் கால்டு நியூட்ரான் நம்பர். இது ரெண்டும் என்ன இருக்கணும், கன்சர்வ் ஆயிருக்கணும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்ல நம்ம எழுதும்போது ஒவ்வொரு ரியாக்ஷன், இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன், ஃபிஷன் ரியாக்ஷன் எல்லாத்துலையும் நீங்க செக் பண்ணிருக்கலாம். ஜியும் ஏவும் நான் கன்சர்வேஷன் எழுதிட்டே வருவேன், ஞாபகம் இருக்கா? இது என்ன கன்சர்வ் பண்ணணும்னா ஏ பண்ணினா போதும். ஏன்னா ஜி எப்படியுமே கன்சர்வ் ஆயிடுறது, ஏவை கன்சர்வ் பண்ணிட்டா ஏ மைனஸ் ஜியும் கன்சர்வ்டு. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் கான்செப்ட்லயும் நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷன் எல்லாத்துலயுமே இது அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி நான் சொல்லி ஞாபகப்படுத்தினேன். அதாவது whenever you have particle accelerators, the particles accelerated are going to use for further production of new type of elements, and that method is called artificial transmutation. அப்ப அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எழுதும் பொழுது நம்ம எதை மனசுல வச்சுக்கணும், அப்பார்ட் ஃப்ரம் தி, அதாவது பேசிக்கா வச்சுக்க வேண்டியது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கன்சர்வேஷன். இந்த இடத்துல என்னது, சார்ஜ் கன்சர்வேஷன், that is atomic number conservation, then mass conservation, that is mass number conservation or neutron conservation. விதவிதமா பேர் இப்போ சார்ஜ் கன்சர்வேஷன் சொல்றது, அட்டாமிக் நம்பர் கன்சர்வேஷன் சொல்றது ஒண்ணுதானே, ஜி கன்சர்வேஷன். மாஸ் கன்சர்வேஷன் ஏ கன்சர்வேஷன் சொல்லலாம், ஏ அட்டாமிக் மாஸ் நம்பர் கன்சர்வேஷன் அல்லது நியூட்ரான் நம்பர் கன்சர்வேஷன் சொல்லலாம் சொன்னேன் இல்லையா. ஸோ நியூக்ளியர் அக்சலரேட்டர் பார்த்தோம். நியூக்ளியர் டிடெக்டர்ஸ் வரும்பொழுது there is a very simple immediate simple kind of a detector ஒன்னு இருக்கு, that is called Geiger Müller, ஷார்ட்டா அது GM detector அப்படின்னு சொல்லுவாங்க.
Geiger is a scientist, Muller is another name of another scientist. GM counter னு சொல்லுவாங்க, GM detector rather. இதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா, it has a metal cylinder, it's a metallic cylinder surrounded by a glass, transparent glass, and this is metallic cylinder, this is glass. ஞாபகம் வச்சுக்கணும், உள்ள இருக்கிறது metallic cylinder surrounded by a glass cylinder. It has a window. It has a window made of, one side made of mica, another side, these two ends are connected by means of a tungsten wire. W ங்கிறது tungsten wire, G ங்கிறது glass cylinder, உள்ள இருக்கிறது இது M metallic cylinder, metal cylinder. W ங்கிறது tungsten wire. The tungsten wire is attached between the two ends of this metallic cylinder M and insulated from it. இந்த metallic cylinderும் wireும் tungsten wireும் contactல இருக்காது, contactல இருக்காது. And this metallic cylinder and wire are going to act as positive and negatives. The metallic cylinder will be acting as cathode, the wire will act as anode. அதாவது இந்த வயர்ல இருந்து நான் கனெக்ஷன் கொடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் ஹை வோல்டேஜ் நான் கொடுக்க போறோம், கொடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியா கொடுக்கலாம். இது ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ், ஆறுங்கிறது ஹை ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்துக்கலாம், மெகோம்ல இருக்கும், ஃபியூ மெகோம், 100 மெகோம், மெக்னா 10⁶. ஸோ பார்த்துக்கணும், வயர் tungsten wire is anode na positive இருக்கணும். The metallic cylinder M, in the wire is connected to the positive, the negative of the power bank னு சொல்லுவோம், high voltage power bank is connected through the resistor to the metallic cylinder M. So M act as cathode, M act as cathode, right? So இந்த ஒரு situation என்ன ஆகும், the சிலிண்டர் மெட்டாலிக் சிலிண்டர் உள்ள இருக்கிறது வந்து முதல்ல எவாக்குவேட் பண்ணிட்டு லோ ப்ரெஷர்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த இனர்ட் கேஸ் ஏதாவது உள்ள வச்சிடணும். இனர்ட் கேஸ்ங்கிறது நியான், ஜெனான், அந்த டைப் ஆஃப் கேஸஸ். ஸோ இது எதுக்கு, இந்த கேஸ் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, இந்த கிளாஸ் விண்டோவும் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, the radiation, nuclear radiations இருக்குல்ல, alpha, beta, gamma, other particles, they are allowed to enter this region through the glass into the metallic cylinder, where inside the cylinder there is some inert gas, and the gas will be ionized. The gas will be ionized by the radiation, nuclear radiation, and this ionized என்ன அர்த்தம், எலக்ட்ரான்ஸும் அயான்ஸும் ஃபார்ம் ஆகும். திஸ் அயான்ஸ் ஃபார்ம் ஆகுதுல, அந்த ஃபர்தர் they collide with other ions, produce more electrons and more ions, etc. And those electrons which are generated here ஸ்பெக்ட்ரா ஜெனரேட் ஆகும். அதாவது இந்த காஸ்மிக் ரே ஷவர் மாதிரி காஸ்கேடிங் எஃபெக்ட் மாதிரி நடக்கும் இங்க. ஸோ இனிஷியலா நியூக்ளியர் ரேடியேஷன் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த இனர்ட் கேஸ் ஆட்டமை அயனைஸ் பண்ணிடும். அந்த ions in collision with other ions will produce further electrons, and suddenly ஒரு group ஒரு short timeல நிறைய எலக்ட்ரான் ஜெனரேட் ஆகும். That electron will be, group of electron will be attracted by this tungsten wire because it is connected to positive, and the electrons flow through the external resistance. இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த வோல்டேஜ் வந்து பல்ஸ் வோல்டேஜ் மாதிரி வரும். ஏன்னா ஸ்பெக்ட்ரா தான் எலக்ட்ரான்ஸ் ஜெனரேட், அடுத்து வர ரேடியேஷன் திருப்பியும் இந்த அயனைஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸை ஜெனரேட் பண்ணும். திஸ் is going to be a current of fluctuating current or pulse current due to the electrons attracted by the tungsten wire, which is an anode, and that current which flows through the resistance R will produce pulsating voltage, and the pulsating voltage is going to be very small, so it is first amplified, then passed on to what is called a counter. It is then passed on to the counter. So
இந்த ஸ்பர்ட் இந்த பல்சேட்டிங் வோல்டேஜை வச்சுட்டு நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நியூக்ளியர் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இதுக்குள்ள என்டர் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த கவுண்டர்ல என்ன பண்ணும், கவுண்டர் வில் கிவ் யூ த நம்பர் ஆஃப் இப்போ வந்து 10,000 ஆர் 10,000 இந்த மாதிரி நம்பர் காமிக்கும் அந்த கவுண்டர்ல. அந்த கவுண்டர் இஸ் ஸோ டிசைன்ட் தட் இட் வில் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் பல்சஸ் ஆஃப் த சேஞ்சஸ் இன் த வோல்டேஜஸ் விச் இஸ் ஆம்பிளிஃபைடு. ஸோ ஒவ்வொரு பல்ஸ் வரும்பொழுதும் என்ன சொல்லுவோம், ஒரு பார்ட்டிகல் வந்து அயனைஸ் பண்ணி அந்த அயன்ஸ்லேருந்து ஃபர்தராக எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்திருக்குன்னா ஒரு பல்ஸ், அப்போ ஒரு கவுண்டர் இல்லை ஒன்றுன்னு கவுண்ட் பண்ணும். செகண்ட் பார்ட்டிகல் வரும்போது திருப்பி அது. ஸோ ஒரு பார்ட்டிகளுக்கும் அடுத்த பார்ட்டிகளுக்கும் அந்த கேப் ஸ்மால் கேப் இருக்கிறதால என்ன ஆகும், உங்களுக்கு இந்த பல்சேட்டிங் வோல்டேஜ் வரும். இந்த பல்சேட்டிங் வோல்டேஜை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கைகர்-முல்லர் டிடெக்டர் ஆர் கைகர்-முல்லர் கவுண்டர். இந்த பார்ட் ஆஃப் டியூப் இருக்குல்ல, அதுக்கு பேர் டிடெக்டர்னு பேரு. இந்த டிடெக்டர்லேருந்து வர வோல்டேஜ் ஆம்பிளிஃபை பண்ணி கவுண்டர்ல கொடுத்தோம்னா இது என்டையர் செட்டப்புக்கு பேர் ஜிஎம் கவுண்டர்னு பேரு. இது நார்மலா நம்ம காலேஜ் லெபார்டரிஸ்ல ரிசர்ச் லெபார்டரிஸ்ல நியூக்ளியர் டிடெக்டர்ஸாகவும் கவுண்டராகவும் யூஸ் பண்ற நார்மல் யூசேஜ் அண்ட் வெரி எஃபிஷியன்ட் கவுண்டர் கைகர் அண்ட் முல்லர் கவுண்டர். அதர் கவுண்டர்ஸ் ஆர் டிடெக்டர்ஸ் ஆர் தேர். அது வந்து முக்கியமான அதுல வந்து ஒரு முக்கியமான கவுண்டர் வந்து டிடெக்டர் வந்து வில்சன் அப்படிங்கிற ஒரு ஆளு கிவன் நோபல் பிரைஸ். வில்சன் க்ளவுட் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு டிசைன் பண்ணாங்க, இதுல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு இதுல கைகர் முல்லர் கவுண்டர்ல. அதுக்கு வேண்டிதான் வில்சன் இன்னொன்று ஐடியாவை டிசைன் பண்ணார். இதுல என்ன டிராபேக் பார்க்கலாம், ஒரே ஒரு சிம்பிள் டிராபேக் தான். என்னது, இப்போ ஆல்பா பார்ட்டிகல் வந்தாலும் கவுண்ட் பண்ணும், பீட்டா பார்ட்டிகல் வந்தாலும் கவுண்ட் பண்ணும், வேற ஏதாவது புரோட்டான்ஸ் வந்தாலும் கவுண்ட் பண்ணும். ஸோ கவுண்டர் வந்து எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் வந்திருக்குன்னு தான் கவுண்ட் பண்ண தவிர எந்த டைப் ஆஃப் பார்ட்டிகல் ஆல்பா வந்ததா பீட்டா வந்ததாங்கிறத டிடெக்ட் பண்ணாது. ஸோ திஸ் டிடெக்டர் ஜிஎம் டிடெக்டர்னு சொன்னா கூட இட் டிடெக்ட்ஸ் ஒன்லி த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், நாட் த நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். நேச்சர்னா என்ன, ஆல்பா வந்ததா பீட்டா வந்ததா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் வில்சன் ஐடியா பண்ணாரு. கிளவுட் சேம்பர்னு பேரு. வேர் தி பார்ட்டிகல் என்டரிங் திஸ் ரீஜன் இருக்குல்ல, இந்த உள்ளுக்குள்ள இந்த லோ ப்ரெஷர் இன்னட் கேஸ்க்குள்ள, அதை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்க ஒரு கிளவுடுங்கிற கான்செப்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல அது அயனைசேஷன் நடக்கும் பொழுது பார்ட்டிகல் என்டர் ஆகி அயனைசேஷன் நடக்க சொல்றோம். அதே அயனைஸ் ஆகும்போது இட் வில் ட்ராக் த பாத் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ். அந்த ட்ராக் பண்ணி அந்த பார்ட்டிகளோட ட்ராக் பண்ணும்போது அது என்ன மாதிரி பார்ட்டிகல் அப்படிங்கிறது, ஆல்பாவா பீட்டாவா, அதாவது பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறதுல அண்ட் எவ்வளவு மாஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். வேற ஜிஎம் கவுண்டர்ல நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் மட்டும் தான் கவுண்ட் பண்ண முடியும். அது வில்சன் கிளவுட் சேம்பர் டீடைல்டா உங்களுக்கு ஒன்றும் சிலபஸ்ல கொடுக்கல. அதனால வில்சன் கிளவுட் சேம்பர்ல அட்வான்டேஜ் என்னன்னா 2 அட்வான்டேஜஸ் சொல்லணும். ஒன்னு, இதோடைய பேசிக் என்ன டிராபேக், இட் வில் நாட் ஷோ which particle enter, it will show only the number of particle entered. So this will show which particle is entered, number 1. Also this has got an advantage of path of the particle as it ionizes the gas inside will be shown by means of what is called this cloudங்கிற கான்செப்ட் வச்சுட்டு அதை நான் இப்போ டீட்டெயிலாக பண்ணல. ஸோ 2 அட்வான்டேஜ், விச் பார்ட்டிகல்னு சொல்லும், ட்ராக் பண்ணலாம், பார்ட்டிகளோட ட்ராக் பண்ணலாம் வில்சனுடைய கிளவுட் சேம்பர்ல. ஸோ உங்களுக்கு பார்ட்டிகல் டிடெக்டர்ல 2 விதமான டிடெக்டர்ஸ் படிக்கிறோம். அதில் டீட்டெயிலாக படிச்சது ஜிஎம் டிடெக்டர். இதுதான் நார்மலாக காமனாக எல்லா லெபார்டரியிலையும் யூஸ் பண்ணுறது.